என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஜிபியு படத்தினுடைய ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டோரி மீன்ஸ் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம்லாம் சொல்லி போர் அடிக்க மாட்டேன். 1.5 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது ட்ரெய்லரில் இப்போ காமிச்சது என்ன அப்படின்னா, தான் பையனுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கவும் ஏற்கனவே டானாக இருந்த ஒருத்தர் இப்போ மறுபடியும் களத்தில் இறங்குறாரு. அதாவது வன்முறையை கைவிட்டவர், வயலன்ஸை கைவிட்டவர் மறுபடியும் வயலன்ஸை எடுக்கிறாரு. அதுதான் வந்து ஒரு சின்ன கதை. இப்போ இது ஸ்க்ரீன் பிளேவாக வரும்போது என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாருங்க. ஜெயிலுக்குள்ளே கைதியாக இருக்கிறாரா அல்லது போலீஸுக்கு ஹெல்ப்பாக இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாமே தெரியல, சரிங்களா? ஆனால் கைதியோடைய உடை அணிஞ்சிருக்கிறாரு. ஆனால் பயங்கர ஜாலியாக கெத்தாக உள்ளுக்குள்ளே ராஜா மாதிரி இருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வெளியில் இருக்கிற தன் பையனுக்கு, சரிங்களா, மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்குது. கையை வச்சுட்டாங்க பையன் மேலே. அப்போது இந்த பையனை தெரிஞ்சே தான் தூக்கியிருக்காங்க. யார்? இவருடைய பையன் தெரிஞ்சே தான் கண்டிப்பான முறையில் தூக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் தூக்குவாங்க, எதுக்கு தூக்குனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒன்று, இவர் ஏற்கனவே பயங்கர டானுக்கெலாம் டானாக இருக்கிறாரு. அதனால் அந்த டான்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பழிவாங்கறதுக்காக பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த, ஏன்னா டானுக்கெல்லாம் டானு அவரோட ரத்தமாக இருக்கும்போது அந்த இது கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அவர் ஏதாவது அங்கிட்டு பண்ணியிருப்பார், அதாவது நல்ல விஷயம் பண்ணியிருப்பார், அது டான்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதனால் வந்து தூக்கி இருந்துக்கலாம். பட் இதை வந்து சரி பண்ணி தன் பையனை மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் இந்த டானுக்கெல்லாம் டான், அதாவது ரெட் டிராகன் வந்து களத்தில் இறங்குறாரு. இப்போ இவர் களத்தில் இறங்கும்போது இவர் யார், இவர் என்ன மாதிரின்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் தமிழ் படம் போயிருமா? போகாதுல. ஸோ அந்த இடத்துல தான் ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் வராரு அமர்கலம், தீனா, சிட்டிசன் இல்லை மங்காத்தா, இதெல்லாமே வந்து அந்த இடத்துல தான் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் எப்படி வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத ஆதிக் அவர்கள் செம்மையாக ரெஃபரன்ஸுன்ற பேரில் வெறுமனமே சீன்களை அடுக்கி வைக்காமல், இப்போ ஒரு படத்தோட சீனை வந்து அப்படியே அடித்து வைக்காம, அந்த படத்தினுடைய பாதிப்பு இருக்கும், ஆனால் சீன்ஸ் வேறையா இருக்கும், ஓகேங்களா? அந்த படத்தினுடைய டயலாக்ஸ் இருக்கும், ஆனால் கண்டென்ட் வேற இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஆதிக் அவர்கள் உள்ள பண்ணியிருக்கிற ஒரு மேஜிக் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இப்போ என்னென்னா, வெளியே வந்தார், ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இந்த மாதிரிலாம் இவர் வந்து பண்ணார், டான் ஆனார், எல்லாம் வந்து பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கும் அவனுக்கும் ஒரு என்ன, எப்படி அந்த உறவு வந்து பாண்டிங் வந்து எப்படி இருக்குது, அது வந்து எதுக்காக பையனை வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறாரு, அல்லது பையனை ஏன் வந்து தூக்குனாங்க, அதை தூக்குனதுக்கான ரீசன் என்ன, ஏன் இவர் கூட இருக்கும்போது கண்டிப்பாக தூக்க முடியாது இல்லையா? அப்போ இவர் இல்லாதபோது எப்படி தூக்குனாங்க, இவர் மறுபடியும் வந்து ஏன் உள்ளே வராரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஸ்க்ரீன் பிளே. இதில் எங்கேயாவது வந்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே இருந்த படம் மாதிரி தெரியுதா? கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷு தான். ஆனால் ஒரு ட்ராவலில் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து வருது. இந்த படங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வருது. இது ஏன் வந்து வேற எங்கேயோ இருந்து ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்? ஏகே அவர்களே வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு, அப்போ அண்ணனோட விஷயங்களை அப்படியே பயன்படுத்திக்குவோமே அப்படின்னு சொல்லி இந்த இடங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வராரு. ஏன்னா அமர்கலமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரவுடிலாம் கிடையாது, ஆனால் ரவுடி. தீனாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய ரவுடி. மங்காத்தாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பெரிய கிங்கு. அதெல்லாம் தாண்டி பில்லா வந்துட்டிங்கன்னா அதான் டானுக்கெல்லாம் டான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஸோ அதுதான் ரெட் டிராகனாக இங்கே வந்து இருக்கிறாரு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல? கடைசியில் வந்து பையனை வந்து காப்பாற்றுவார், அவ்வளோதான். காப்பாற்றி எதிரிகளெல்லாம் துவம்சம் பண்ணி தான் யார் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுவார், தான் மகனையும் காப்பாற்றி லைஃப் வந்து ஸ்மூத்தாக மாறுற இடத்துல படம் வந்து முடிய போகுது. இதுதான் ஒட்டுமொத்த ஸ்டோரி. இதை மட்டும் எதிர்பார்த்து போங்க, நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க, எதுவும் செய்யவும் மாட்டீங்க. அதை தாண்டி இந்த அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, இந்த கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்காங்க. கேஜிஎஃப்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வேறு மாதிரியான ஒரு ஜார்னி, அது வந்து வேறு மாதிரியான ஒரு ஜார்னி. அதே மாதிரி இன்னும் சில படங்களே ரெஃபரன்ஸ் வந்து சொல்கிறாங்க, மங்காத்தா மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேறு மாதிரியான ஜார்னி, இது வேறு மாதிரியான ஜார்னி, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர விஷயம்.
அவ்வளோ திரும்ப திரும்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. அண்ணன் ஏகே அவர்களுடைய படங்கள் மூலமாக, ரியல் லைஃப்பில் இல்லாமல் படங்கள் மூலமாக அவர் என்னென்ன மாதிரி கிராஃப்டில் வந்து வந்திருக்காரோ அந்த கதாபாத்திரத்தினுடைய அதையே வந்து திரைக்கதையில் உள்ளுக்குள்ளே வந்து பயன்படுத்திக்கிட்டார், அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த திரைக்கதை வந்து முற்றிலும் நம்ம ஆதிக்க அவர்களுடைய கைவண்ணத்தில் தான் இருக்க போகுது. அது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் புங்கல் முத்துடன் ARM முத்து.